கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கிய தாயின் திருத்தலத்திற்கு தேனி மறைவட்டத்தில் உள்ள பங்குகளில் இருந்து தவக்கால திருப்பயணிகளாக வந்துள்ள அன்னையின் பக்தர்களே, இயேசுவின் பாடுகளை தியானித்து ஒப்புரவில் பங்கு கொண்டு தூய உள்ளத்தோடு இத்திருப்பலியில் பங்கெடுக்க வந்துள்ள நம் அனைவரையும் இன்றைய ஞாயிறு மகிழ்ச்சியோடு கொண்டாட அழைக்கின்றது. பாஸ்கா பெருவிழா நெருங்கி வருவதை முன்னிட்டு திருச்சபை இன்று மகிழ்ச்சியை கொண்டாடுகிறது. இன்றைய நாளில் இருளிலிருந்து ஒளிக்கும், அழிவிலிருந்து வாழ்வுக்கும், அறியாமையிலிருந்து அறிந்து கொள்ளவும், பொய்மையிலிருந்து உண்மைக்கும் சென்றிட நம் புறப்பார்வையிலிருந்து அகப்பார்வை பெற்று இயேசுவை ஒளியாக கொண்டு ஒளியின் மக்களாக நம்பிக்கை கொண்டு வாழ இறைவார்த்தை நம்மை அழைக்கின்றது. நாம் நம்முடைய அகக்கண்கள் திறக்கப்பட பாவம், பொறாமை, அறியாமை, சுயநலம், மன்னிக்க இயலாத தன்மை, குறைகாணும் போக்கு, ஆடம்பரம், தற்பெருமை, நம்பிக்கையின்மை போன்றவைகளை விட்டுவிட்டு கடவுளின் கண்களை கொண்டு பார்க்கும் தாழ்ச்சி, பொறுமை, அன்பு, மன்னிப்பு, இரக்கம், நம்பிக்கை கொண்டு வாழ வர வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, தேனி மறைவட்டத்திலிருந்து வந்திருக்கின்ற ஒவ்வொரு பங்கு குழுக்களையும் அருள் சகோதரிகளையும் இறை மக்களையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு வரவேற்கின்றேன். உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களும் இங்கு வாசிக்கப்பட்டன. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் சாமுவேல் இஸ்ரேலின் அரசனாக தாவீதை தேர்ந்தெடுக்கும் நிகழ்வை செவிகொடுக்கின்றோம். முதல் வாசகம் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அழைப்பு விடுக்கும் புனித பவுலடியாரின் வார்த்தைகளுக்கு செவி மடுப்போம். ஈர்ப்பெற்றெழு, கிறிஸ்து உன்மீது ஒளிர்ந்தெழுவார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அன்பின் உச்சம். இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ், இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, அல்லேலூயா. இந்த கிராமத்திற்கு போய் கொண்டிருக்கிறேன். போகிற வழியில் நான் வழி மாறி இருட்டில் தடுமாறி ஒரு கிணத்தில் விழுந்து விட்டேன் என்று வைத்துக் கொள்வோம். கிணத்தில் விழுந்து கதறுகிறேன், ஐயோ என்னை காப்பாத்துங்க, ஐயோ என்னை காப்பாத்துங்க, சாக போகிறேன், இந்த கிணத்துக்குள்ள கல்லு கிடக்கு, முள்ளு கிடக்கு, தண்ணி இல்ல, எல்லாம் எனக்கு டேஞ்சரா இருக்கு, காப்பாத்துங்க என்று கதறுகிறேன். ஒருவேளை அவ்வழியாக ஒரு கன்ஃபியூசியஸ் வந்தால் என்ன செய்வார் என்றால், கண்ணு புடையில வச்சிருக்கிற இத்தா பெரிய பாதை இருக்கு, இதெல்லாம் விட்டு போட்டு இந்த பால் கட்டி விழுந்திருக்கிறியே, உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமா தான் இருக்கு, ஆனா இருந்தாலும் கவனம் இல்லாம நீ நடந்துகிட்டியே, சரி கெட, நான் ஊருக்குள்ள போய் 4 பேர் கூட்டு வந்து உன்னை காப்பாத்துறேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி என்று சொல்லி எனக்கு அறிவுரை சொல்வார். ஏண்டா இப்படி விழுந்த மடப்பயிர அப்படின்னு சொல்லி என்னை திட்டி எனக்கு அறிவுரை சொல்லி ஆறுதல் சொல்லி செல்வார். ஒருவேளை அந்த வழியாக புத்தர் வந்தால், ஐயோ கீழே வந்துட்டியா, அடிபட்டு இருக்குமே, கைகாலெல்லாம் சிராய்ப்பா இருக்குமே, ரத்தம் வருமே, மூஞ்சி முகலாம் அடிபட்டு இருக்கா, எனக்கு சரியா தெரியல, டார்ச் லைட் கையில இல்ல, ஆனா உன் குரல் கேட்டாலே தெரியுது நீ ரொம்ப துன்பத்தில் இருக்கிற, அபாய கட்டத்தில் இருக்கிற, சாக போற சூழல் இருக்கிற, பட் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் எப்படியாவது உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு இறக்கப்பட்டு உச்சி கொட்டி இறக்கப்பட்டு என்னை காப்பதாக வாக்கு சொல்வார். ஆனால் ஒருவேளை அவளியாக என் ஜீசஸ் வந்தால், என் இயேசு வந்தால், என் அழுகுரல் கேட்பார்,
அவர்தாமே இந்த பாழ்கிணற்றில் இறங்கி வருவார். என்னை தன் தோள் மேல் போட்டு அவர்தாமே மேலே ஏறி அவர் என் காயங்களுக்கு கட்டு போட்டு என்னை உடலிலும் சுகப்படுத்துவார், என் உள்ளத்திலும் ஆறுதல் கொடுப்பார். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இதோ நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, இவரை நம் பாவங்களை போக்குகின்ற இறைமகன். இவர் அருகின்ற நண்பர்களுக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழின் பலி தொடர்கின்றது.